வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக்கப் வீடியோ. ரொம்ப நாளா என்ட்ட வருஷக்கணக்கா கேட்ட ஒரு வீடியோ தான். நான் வந்து என்ன மேக்கப் பொருள் யூஸ் பண்றேன், நீங்க நெறைய மேக்கப்லாம் போடுறீங்க, நெறைய பொருள் வச்சிருக்கீங்க, வீடியோக்காக நல்லா மேக்கப்லாம் போட்டு தான் நீங்க பாடுறீங்களே, வைக்கிறீங்களான்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ல, லைவ்லலாம் கேட்டுருக்கீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நான் வெளியில கிளம்புறேன். அதனால நீட்டா இருக்கிற சாரிய வந்து நான் கட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற பொருள வச்சு நம்ம வீட்ல வந்து வெளியில எங்கேயும் கிளம்பி போகும்போது நீட்டா போகணுங்கிறது என்னோட எண்ணம் அப்பையில இருந்தே. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நீட்டா வெளியில போனா தான் நம்மகிட்ட 4 பேர் பேசுவாங்க. அந்த ஒரு இது எனக்கு எப்போதுமே உண்டு. அதனால நான் இருக்கிற பொருள வச்சு தான் எப்போதுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆடம்பரமா என்ட்ட எந்த பொருளும் கிடையாது. அந்த மாரி என்ட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பொருள் யூஸ் பண்றீங்கன்னு கண்டிப்பா வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆச்சரியப்பட போறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து எப்போதுமே நாங்க கடைப்பிடிக்கிறதில்ல. சோப்போ, எண்ணெயோ, பவுடரோ இத வந்து இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து இத தான் கடைப்பிடிக்கிறோம்னா, அப்பலாம் வந்து கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுட்ரு வந்து நாங்க ஆஃபர்ல 2 பவுட்ரு வாங்குனோம். அதில ஒரு பவுட்ரு காலியாயிடுச்சு. அடுத்த பவுட்ரு இது. இது வந்து இதுவும் முடிய போகுது. இது வந்து அந்த டைம்ல ஆஃபர்ல போட்டதுனால இந்த பவுட்ரு வாங்குனோம். 2 டப்பா ரூ. 180 சொல்லி வாங்குனோம். அந்த பவுட்ரு தான் நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மேக்கப்க்கு. வேற எதுவுமே என் மூஞ்சில போடவே இல்ல. குளிச்சுட்டு அப்படியே மூஞ்ச தொடச்சிட்டு வந்துட்டு இந்த பவுடர மட்டும் மேல அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோ எந்த க்ரீமும் நான் உண்மைக்குமே யூஸ் பண்றது கிடையாது. அந்த பவுடர போட்டு சிம்பிளா துண்ட வச்சு நான் தொடச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோட மேக்கப். ஃபேஸில ஃபஸ்ட்டு நான் போடுறது இதுதான். அது வந்து என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. நான் கண்ணாடி வச்சு நான் வீடியோ பவுட்ரு ஃபேஸ்க்கு வந்து பவுட்ரு போட்டுட்ருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செயினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 250. இது வந்து எங்கேயும் நான் வெளியில போகும்பொழுது, எதுவும் வீடியோல நான் வீடியோல ரீல்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த செயின் போடுவேன். மத்தபடி நான் எப்போதுமே கழுத்தில போட்டிருக்கிறது வெறும் கயிறு மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். இந்த செயின போட்டாச்சு. இன்றைக்கி அந்த ஃபங்ஷனுக்கு போகிறதுனால அத போட்டுக்கிட்டேன். இப்போ நான் காதில போட்டிருக்க தோடு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 10. இந்த தோடோட ரேட்டு வந்து உண்மைக்குமே ரூ. 10 தான். நீங்களும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தோடோட ரேட்டு ரூ. 10. இது சாதாரண டைம்ல நான் போடுறது. இந்த தோடோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 80. இது வந்து அந்த கோல்டு கவரிங்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்மல். அத வந்து இப்ப இந்த கம்மல் போட்டா ஒரு மாரி இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த கோல்டு கவரிங் கம்மல வந்து நான் மாத்திக்கிட்டேன். அ அது வந்து போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளையல். இந்த வளையலுமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 120. இதுவும் நான் சரவணா ஸ்டோர்ல எடுத்தது தான். 4 வளையல் ரூ. 120ன்னு சொல்லி எடுத்தேன். எல்லாமே கோல்டு கவரிங். அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து என்னோட ஸ்டிக்கர் பொட்டு. எந்த பொட்டு நான் வைப்பேனோ பொட்டு வந்து நெறைய எப்பவும் மேக்ஸிமம் நான் வீட்ல வச்சிருப்பேன். எல்லா பேக்கெட்டுமே சரவணா ஸ்டோர்ல வாங்குனது ரூ. 8 ரூ. 7 அப்படிதாங்க விக்கும். அதில ஒரு பொட்டு எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அந்த சேலைக்கு மேட்சிங்கா தான் நான் வச்சேன். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கேமரால வந்து பளிச்சுன்னு வெள்ள பொட்டு மாரி தெரியும் உங்களுக்கு. கல்லு வச்ச பொட்டுனால. அத நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க சிரிக்கலாம் கூடாது. என்னோட இது லிப்டிக்கே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நெத்தியில நம்ம குங்குமம் வைப்போம்ல, அதுக்கு வைக்கிற ஒரு பொட்டு தான் இது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10. இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கருப்பா இருக்கறனால என்னோட உதடும் லைட்டா கருப்பா தான் இருக்கும். அதனால வந்து நான் இத யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா வீடியோல ரொம்ப அசிங்கமா நம்ம தெரியக்கூடாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் லிப்டிக் யூஸ் பண்ணதே கிடையாது. லிப்டிக் யூஸ் பண்ணவும் இல்ல. அதனால வந்து இத மட்டும் நான் அந்த வீடியோ போடையில மட்டும் நான் இத லைட்டா அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு வீடியோ முடிஞ்ச உடனே நான் துண்டு இருக்குல்ல, அத வச்சு நான் தொடச்சிருவேன். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறது. என்னோட ஃபேஸ நீங்க பார்த்தாலே தெரியும். வீடியோல இருக்க ஃபேஸும், இதில இருக்கிற ஃபேஸும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. என்னோட மேக்கப் செட்ட பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மைக்குமே நேச்சுரலா என்ட்ட இந்த பொருள் தான் இருக்கு. அதுக்கடுத்து எப்போதும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். எனக்கு வேறு ஹேர் ஸ்டைல் நான் இன்னை வரைக்கும் நான் மாத்துனதே கிடையாது. நான் வந்து ஸ்கூல் படித்து எனக்கு தலை பின்ன தெரிஞ்சதுலேருந்து இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு கரெக்டாக என் ஃபேஸுக்கு செட் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த ஹேர் ஸ்டைலே தான் இத்தனை வருஷமா நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைலு. இந்த சைடு 2 முடி விட்டுட்டு, அந்த சைடு 2 முடி விட்டுட்டு, நடுவுல சென்டரில் கிளிப் எடுத்து குத்துற ஒரு ஹேர் ஸ்டைலு தான். இது மேக்ஸிமம் எல்லாருமே நெறைய பேர் இது மாரி பண்ணியிருப்பாங்க. நானும் இது வந்து அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல். வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் நான் மாத்துனதே இல்ல. இந்த ஒரு வருஷ வீடியோல நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மாரி ஒரு ஹேர் ஸ்டைலு. இது வந்து ஒரு கிளிப்பு அதுக்கடுத்து சைடில் எதுவும் முடி கிடி எடுத்துருக்கிறதுக்காக நம்ம காற்றுல போகும்போது முடி எடுத்துருங்கிறதுக்காக சைடில் 2 சின்ன கிளிப்பு குத்திட்டு, அந்த இடத்துல நான் தலைய பின்னி வச்சுட்டேன். என்னோட சிம்பிளான மேக்கப்பு இதுதான். எடுத்து அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பொட்டு வச்சாச்சு. மேலே குங்குமம், நெத்தியில குங்குமம் வச்சு என்னோட சிம்பிளான மேக்கப்பு.
அழகாக சிம்பிளாக எந்த செலவுமே இல்லாமல் என்னோடய வீட்டில் இருந்த பொருளை வச்சு நான் இப்படி தாங்க மேக்கப் ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய உண்மையான ஒரு மேக்கப்பு. நீங்களும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். பாய் உறவுகளே.